வழி விலகி போயிருந்தாலும், எவ்வளவு பிளான்ல இருந்து எக்ஸிட் ஆயிருந்தாலும், கர்த்தருடைய வல்லமை, அவருடைய கரத்தின் வல்லமை உங்களை பிடிக்கும், உங்க பொசிஷன்ல தூக்கி உங்களை கொண்டு வந்து வைக்கும். நான் சொல்றேன், இனி வாழ்க்கை முழுக்க கர்த்தருடைய கரம் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க பொருளாதாரத்துல பதியும், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பதியும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பதியும், ஏமேன், உங்க குடும்பத்துல பதியும், உங்க கர்ப்பத்துல பதியும், ஏமேன், வருங்கால சந்ததிகள்ல அது பதியும். எங்கெல்லாம் நீங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய காயப்பட்ட கரம் பதியும். அவருடைய கரத்தின் வல்லமை, அதான் இந்த வருஷத்துக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். அவருடைய கை நம்மளை பிடிக்கிற வருஷம். அவர் கையை பிடிச்சா வல்லமை வெளியரங்கமாகும். இதை அறியீர்களா? தேவன் உங்களை ட்ரையல் அண்ட் எரர்ல வைக்க விரும்பல. நீங்களா போய் பழகி முட்டி மோதி மூக்கு உடைஞ்சு அப்படி ஒரு சம்பாத்தியத்தை தேவன் உங்களுக்கு வைக்கவில்லை. நீங்கள் எளிதாய் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க ஏமாந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஒரு ரூபா கூட நீங்க ஏமாற மாட்டீங்க. இனி அறுவடை உண்டாகும். அந்த 10 முறை சம்பளத்தை மாற்றுறதுக்கு உண்டான எல்லா அறுவடையும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கிங்டம் ப்ராஃபட்டிக் சென்டர் சர்ச்சுக்கு உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இதை கூகுள் மீட்டில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நான் வரவேற்கிறேன். பின்னாட்களில் இதை யூடியூப்பில் பார்க்குற உங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் ஒருவரும் நன்மைக்கு தப்ப முடியாது. நீங்கள் ஒருவரும் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. நீங்கள் ஒருவரும் விடுதலைக்கு தப்ப முடியாது. நீங்கள் ஒருவரும் பொருளாதார செழிப்பிற்கு தப்ப முடியாது. நீங்கள் ஒருத்தரும் தீர்க்காயுசுக்கு தப்ப முடியாது. விரும்புகிறவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, இதெல்லாம் என் தேவன் எனக்கு வாக்களித்திருக்கிறார், இதனுடைய பிறப்பு உரிமையா இருக்கிறது என்று விசுவாசித்து, ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுடைய பர்த் ரைட், பிறப்புரிமை. ஆமா, இந்த ஊர்ல பிறந்தா இந்த ஊர்ல என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் எனக்கு சொந்தமா இருக்குது இல்லையா? இந்த தேசத்துல பிறந்தா சில பிரிவிலேஜ் இருக்குது. அதை நம்ம என்ஜாய் பண்றதை யாரும் தடுக்க முடியாது. ஆமா, இங்க எந்த ஸ்கூல்லனாலும் நான் போய் சேரலாம். இங்க எந்த ஸ்கூல்லனாலும் நம்முடைய பிள்ளைகளை போய் சேர்க்கலாம். சேர்க்க மாட்டேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. பாருங்க, நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கூல்ல நீ சேர முடியாதுன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. எந்த கடையிலையும் காசு கொடுத்து அரிசி வாங்கலாம் இல்லையா? அது என்னுடைய பிறப்பு உரிமையா இருக்குது. பாருங்க, எந்த தேட்டர்லையும் போய் நான் சினிமா பார்க்கலாம், யாரும் தடுக்க முடியாது இல்லையா? எந்த குளத்துக்கரையிலையும் போய் ஆத்தங்கரையிலையும் போய் என்னால் குளிக்க முடியும், அதுல இருந்து தண்ணீரை என்னால் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா நான் இங்க பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த ரைட்ஸு உண்டு. அந்த மாதிரி நீங்க தேவனுடைய வித்தா இருக்கிறீங்க, நீங்க தேவனுக்கு பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்று சில பிறப்புரிமைகள் இருக்குது. பொருளாதார செழிப்பு உங்கள் பிறப்புரிமையா இருக்கு. தெய்வீக சுகம் உங்கள் பிறப்புரிமையா இருக்குது. நோய் இல்லாத வாழ்க்கை உங்களுடைய பிறப்புரிமையா இருக்குது. சமாதானமான வாழ்க்கை உங்கள் பிறப்புரிமையா இருக்குது. பிள்ளைகளை பெத்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய பிறப்புரிமையா இருக்குது. ஆமென். ஆமா, நல்ல இல்லற வாழ்க்கை உங்களுடைய பிறப்புரிமையா இருக்குது. ஆமென். நல்ல சமாதானமான வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்கிறது உங்களுடைய பிறப்புரிமையா இருக்குது. உங்களுடைய பர்த் ரைட்ல இதெல்லாம் சொல்லி இருக்குது பாருங்க. ஆமா, சொந்த தகப்பன் உங்களுக்கு உயிர் எடுத்து கொடுத்தாரோ இல்லையோ, எழுதி கொடுத்தாரோ இல்லையோ, நான் உங்களுக்கு சொல்றேன், பரம தகப்பன் உயிர் எழுதி கொடுத்திருக்கார். ஆமென். இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கான சொத்து. வாரம் வாரம் என்ன பண்ணுதோம், ஏதாவது ஒரு சொத்தை எடுத்து உங்க பேரில் போய் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, செட்டில்மெண்ட் பத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களுடையது தான், உங்கள் பரம்பரைக்கு சொந்தமானது தான். அதை என்ன பண்ணுவாங்க, தாய் தகப்பன் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்க, இதை என் பிள்ளைக்கு நான் எழுதி கொடுக்குறேன் இந்த இதுகளை அப்படின்ட்டு. வாரம் வாரம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் போட்டு கொடுக்கறது தான் என் வேலையே. வாரம் வாரம் இங்கே வந்தால் என்ன நடக்கும், செட்டில்மெண்ட் பத்திரம் போட்டு
கையில் கொடுக்கப்படும். தட் மீன்ஸ் என்ன? இது உங்களுக்கு தான் அப்படிங்கிற உறுதியை உங்கள் கைகளில் எழுதி கொடுக்கப்படுது. ஆமென். அதனால தான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ அந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சங்கீதம் 18 இருந்து நம்முடைய இந்த வருஷத்திற்கான தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம பார்த்தோம். என்ன? கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி சத்துருக்களை எல்லாம் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விசாலமான இடத்திற்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு போய் விடுகிறார். அதுதான் இந்த வருஷத்திற்கான வார்த்தையார்கள். சொல்லுங்க, கர்த்தர் என் கரத்தை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை விசாலமான இடத்திற்குள்ள கொண்டு போகிறார். கர்த்தர் கரம் பிடிக்கிறார்னா என்ன? ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரா? இல்லை, இந்த பிடி வேற மாதிரியான பிடி. எங்க பிடிக்கிறாரு? இந்த மணிக்கட்டில் பிடிக்கிறார். இந்த மணிக்கட்டில் பிடிக்கிறார். அதுக்கு பேர் ஹசாக் அப்படின்னு நான் சொன்னேன். நான் HAZAQ. இங்க பிடிக்கிறான்னு என்ன அர்த்தம்? நம்மளை தூக்குவதற்காக பிடிக்கிற பிடி தான் இந்த ஹசாக். பாருங்க, வேதம் எங்கெல்லாம் தேவனுடைய கரத்தை பத்தி பேசுதோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு? அப்படி பிடிச்சு தூக்குறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலையை பத்தி சங்கீதத்தில் சொல்லி இருக்குது. அவருடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர் அவர்களை விடுதலையாக்கினார் அப்படின்னு இருக்குது. எப்படி விடுதலையாக்க முடியும்? கையை கொடுத்து இப்படி கொடுத்துலாம் தூக்க முடியாது இல்லையா? தூக்குறதா இருந்தா எப்படி தூக்கணும்? பேதுருவை எப்படி தூக்குனாரு? முங்குகிற பேதுருவை கையை பிடிச்சி எப்படி தூக்குனாரு? மணிக்கட்டில் பிடிச்சு தூக்குறாரு. பாருங்க, நான் சொல்றேன், இந்த வருஷத்துல முடியும் போது நீங்க உங்க கையில அவருடைய அழுத்தத்தை பார்ப்பீர்கள். ஆமென். இதெல்லாம் உணர்வோம். பாருங்க, இதெல்லாம் உணர்வோம். ஏதோ ஒரு நம்பிக்கையை நம்ம பேசல, ஏதோ ஒரு நம்பிக்கையை பேசல. இந்த வருஷத்துல உங்கள் கைகளில அந்த பதிவு இருக்கும். தேவன் தான் உங்களை கரம் பிடித்தார், தூக்கி நிறுத்தினார் என்பது உங்களுக்கு திட்டவட்டமாய் தெரியும்படியான பதிவுகள் உண்டாகும். ஸோ தேவனுடைய பிடி எப்படி இருக்குது? அப்படிப்பட்ட உயர்த்துகிற பிடியா இருக்கிறது. இதை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு வந்தேன். சரியா? அதனுடைய நீட்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. என்ன இது வல்லமையை விளங்க பண்ண முடியும்னா, இந்த ஆணழகன் போட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? புஜத்தை தூக்கி காட்டுவாங்க. பாருங்க, இப்படிம்மா இப்படிம்மா இப்படிம்மா. என்ன காட்டுறான்? அவனுடைய சக்தியை காட்டுறான். பாருங்களேன், அவனுடைய எக்ஸசைஸினுடைய ஒட்டுமொத்த வல்லமை என்ன பண்ணுது? அவனுடைய சரீரத்துக்குள்ள அடங்கி இருக்குது. அப்படி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியறது இல்லை. பட் காட்டணும்னு முடிவாயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க? அந்த புஜத்தெல்லாம் இப்படி தூக்கி காட்டுறாங்க. பாருங்க, அந்த மாதிரி கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற சில காரியங்களை என்ன பண்றாராம்? அவருடைய வல்லமை அப்படி தூக்கி காட்டப்படுதான். பாருங்க, அவரை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாராம்? அவருடைய வல்லமையை காட்டுற, அவருடைய மைட்டி என்ன அப்படிங்கிறத காட்டுறார். இந்த மைட்டின்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் அவருடைய கரத்துக்கு ஒத்த பதமும் அந்த இடத்துல பதிவு பண்ணப்படுது. அவருடைய கரத்தின் வல்லமை அப்படின்லாம் வேதம் சொல்லுது. பாருங்களேன், மைட்டி ஹேண்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துலயும் அந்த மைட்டி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துது. பாருங்க, வல்லமையை அவர் காட்டுறாரு. இதை பத்தி அறிவு இல்லாம இருந்ததுனால தான் யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லுது. நன்மை செய்யும்படியா எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய வல்லமையை இந்த விஷயத்துல எனக்கு காட்டுவார்னு ஒரு மனுஷனுக்கு அறிவு இருந்தா யுத்தம் இராது அப்படின்னு சொல்லுது. ஆமென். அறிவு இல்லைங்கிறதுனால யுத்தம் நடக்குதான். அந்த அறிவு இருந்ததுன்னா யுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுது. பாருங்க, நல்லா சொல்லுங்க, வல்லமையை விளங்க பண்ணும்படி. நல்லா சொல்லுங்க, வல்லமையை விளங்க பண்ணும்படி. பிரச்சனைன்னு வரும் பொழுது மனுஷனுடைய இருதயம் 2 விதத்துல யோசிக்கும். ஒண்ணு, ஒரு சிலர் என்ன யோசிப்பாங்கன்னா, கடவுள் இல்லை அப்படின்றாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இப்படிலாம் ஏன் நடக்குது? ஏன் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? கடவுள் இல்லை அப்படிங்கிற தீர்மானத்துக்கு போறோம். இப்போ மேக்சிமம் கிறிஸ்தவர்களே அந்த தீர்மானத்துக்குலாம் ஈஸியா வந்துடுறாங்க. கடவுள் இல்லைங்கிற தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த காரியத்தை குறித்தோ என்னை குறித்தோ கர்த்தருக்கு ஒரு பெரிய அக்கறை இல்லை. எத்தனை பேருக்கு இப்படி தோணி இருக்கு? எனக்கு வந்து வருஷத்துல ஒரு 8 தடவையாவது தோணிரும். ஜென்டலா ஒத்துக்கிடணும். பாருங்க,
இந்த விஷயத்தை குறித்து கர்த்தருக்கு பெரிய அக்கறை இல்லை. இந்த ரெண்டு காரியம் ஆட்டோமேட்டிக்கா இருதயத்திலிருந்து தோன்றும் பாருங்க. ஒன்று கடவுள் இல்லைன்னு சொல்றது, அப்படி இல்லைன்னா இந்த காரியத்தை குறித்தோ என்னை குறித்தோ கடவுளுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற காரியம் வெளியில வந்துடும் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ரெண்டு கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதிலாக அவர் இருக்க போறார். ஆமென். இன்னும் சொல்ல போனா அவருடைய வல்லமை, இந்த நீங்க எந்த காரியத்தை கொண்டு வரீங்களோ அந்த காரியத்தில் அவருடைய வல்லமையை நீங்க காட்ட போறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி வாங்கிக்கோங்க இப்பவே. மாராபா ஷட்டகா மடரதலபா. டூ மச் ஆஃப் டிப்ரெஷன், ஃபெயிலியர், இதெல்லாம் தான் இந்த கேள்விகளுக்கு காரணம். இந்த வல்லமையை அனுபவிக்க முடியாததுக்கான காரணம் பாருங்க. டூ மச் ஆஃப் ஃபெயிலியர், டூ மச் ஆஃப் டிப்ரெஷன், ஒரு அஃபண்டு, தொடர்ந்து காயங்கள். இது நிமித்தமாக என்ன ஆயிருதுன்னா கர்த்தர் தம்முடைய வல்லமையை காட்டுறதை நம்மளால விளங்கி கொள்ள முடியல. அவர் ரெடியா இருக்கிறார். அப்படி ஒரு மனுஷன் தான் மோசே. தி மேன் ஆஃப் டிப்ரெஷன், தி மேன் ஆஃப் ஃபெயிலியர், எப்படினாலும் சொல்லலாம் பாருங்க. அவனை அந்த அளவுக்கு வாழ்க்கையில ரொம்ப பின்னாடி போன ஒரு ஆளு, நல்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆளு, வளர்ந்து கெட்டவன் சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி நல்ல வாழ்க்கையில இருந்த ஒரு ஆளு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, எல்லா பிளான்ல இருந்தும் எக்ஸிட் ஆயிட்டாரு. காட் போட்டு வச்சிருந்த எல்லா பிளான்ல இருந்தும் எக்ஸிட் ஆயிட்டாரு. கல்வி அறிவு போயிருச்சு, வலு கூட்டுன சக்திகள் எல்லாம் போயிருச்சு, தேவன் கொடுத்த தேசம் போயிருச்சு. எல்லாம் போய் என்ன பண்ணிட்டாரு, மீதியான் தேசத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அவர் ஆண்டவர் என்ன பண்ணார், எகிப்துக்காக ஏற்படுத்தி வச்சிருந்தார், எகிப்துல இருக்கிற ஜன விடுதலைக்காக ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஆனா நடந்தது என்ன, மீதியான் தேசத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. போட்ட பிளான்ல இருந்து கம்ப்ளீட்டா விலகி எக்ஸிட் ஆகி போய் உட்கார்ந்துருக்காரு. ராஜாவா இருக்க வேண்டிய ஆளு, பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்த ஆளு, அடுத்த கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்த ஒரு ஆளு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். வேதம் எல்லா கதையும் பதிவு பண்ணுது. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அரசனான கதையும் பதிவு பண்ணுது, அரசனாக வேண்டியவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற கதையும் பதிவு பண்ணுது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு வழி விலகி போயிருந்தாலும், எவ்வளவு பிளான்ல இருந்து எக்ஸிட் ஆயிருந்தாலும், கர்த்தருடைய வல்லமை, அவருடைய கரத்தின் வல்லமை உங்களை பிடிக்கும், உங்க பொசிஷன்ல தூக்கி உங்களை கொண்டு வந்து வைக்கும். எப்போ நம்ம ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்போ ரோட்ல பார்த்தா அதே கார் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எப்போ பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்போ அதே பைக் எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது எல்லாரும் வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க முடியுமா? அது ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்குது. நாம என்னைக்கு தீர்மானம் பண்றோமோ அன்னைக்கு நம்ம கண்கள்ல அது மாட்டுது. அந்த மாதிரி தான் கர்த்தருடைய கரம் ஏற்கனவே உங்களை பிடிச்சு நடத்திட்டு தான் இருக்குது. இப்போ கரம்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுனால திரும்ப திரும்ப அது உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வரும், திரும்ப திரும்ப கண்ணு முன்னாடி வரும். இந்த வருஷம் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு. எந்த பாட்டை எடுத்தாலும் கர்த்தருடைய கரம்னு ஒரு வார்த்தை அதுல வந்துருது. நம்மளுக்கு ஏற்ற விசுவாச பாடலா இருக்கு, நம்மளுக்கு ஏற்ற தீர்க்க தரிசன பாடலா இருக்குன்னு பார்த்தா இந்த பாட்டை தான் வார வாரம் பாடுறோம். ஆனா அப்போலாம் அந்த கரம் அப்படிங்கிற வார்த்தையோ கைங்கிற வார்த்தையோ பெருசா ஒண்ணு இல்லை பாருங்க. இப்போ கரம்ங்கிற தீர்க்க தரிசனம் வந்ததுனால எங்க திரும்பினாலும் கர்த்தருடைய கையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏமே நான் சொல்றேன், இனி உங்க வாழ்க்கை முழுக்க கர்த்தருடைய கரம் பதிஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. உங்க பொருளாதாரத்துல பதியும், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பதியும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பதியும், ஏமேன் உங்க குடும்பத்துல பதியும், உங்க கர்ப்பத்துல பதியும், ஏமேன் வருங்கால சந்ததிகள்ல அது பதியும். எங்கெல்லாம் நீங்க இன்றைக்கு பாதிக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய காயப்பட்ட கரம் பதியும். உங்க ஹார்ட்ல பதியும், உங்க மூளை நரம்புகள்ல பதியும், உங்க கை கால்கள்ல அது பதியும், உங்க கிட்னில அது பதியும், ஏமேன் உங்க இறைப்பையில அது பதியும், உங்க வயிற்று பகுதியில் அது பதியும், உங்க உச்சன் தலையில அது பதியும், உங்க உள்ளங்கால்கள்ல பதியும், உங்க உள் உறுப்புகள் எல்லாம் கர்த்தருடைய கரம் பதியும். எல்லாவற்றையும் வாயில உச்சரிச்சு சொன்னவர் மனுஷனுடைய பாடியை மட்டும் தன்னுடைய கையால பண்றாரு. ஏமேன் நீ ஆல்ரெடி அவருடைய கையின் வல்லமையினாலதான் உண்டாக்கப்பட்டிருக்கிற. அவர் தொட்டதுனாலதான் இந்த பாடி இந்த ஊருக்கே வந்திருக்குது, இந்த உலகத்துக்கு வந்திருக்குது. எலும்புகள் உருப்பேறும் நாளை அவர் எழுதி வைக்கிறார்னு வேதம் பதிவு பண்ணுது பாருங்க. எலும்புகள் உண்டாகிற நாளை எழுதி வைக்கிறாராம். தாயின் கற்பத்துல என்னை தோன்ற பண்ணின தேவன் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, அவரு நீங்க உண்டாகும் போது நல்ல இன்ட்ரெஸ்டா கவனிங்க. ஒரு கதை சொல்ல போறேன். நம்ம ஆட்களுக்கு கதை கேட்கணும்னு நல்லா பிடிக்குது. கர்ப்பத்துக்குள்ள இவர் போய் உள்ள உட்கார்ந்து உங்களுடைய மூளை, உங்களுடைய நரம்புகள், தசைகள் எல்லாம் தன்னுடைய கையின் வேலைப்பாட்டா உண்டாக்கி இருக்கிறாரு வேதம் பதிவு பண்ணுது.
அவர் தொட்டு உண்டாக்கிட்டா இனி அதுல மிஸ்டேக் வராது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டுங்க. பிசாசு இந்த சரீரம் அவர் தொட்டு உண்டாக்கினது, நீ இதுல கை வைக்க முடியாது, நீ இதுல கை வைக்க முடியாது, நீ இதுல கை வைக்க முடியாது. இந்த வெளிச்சம் இல்லாததுனால தான் யுத்தம், இது அறியாததுனால தான் யுத்தம். உங்களுக்கு புரியுதா? உங்க பாடியை டாக்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, வைரஸ் கை வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க இல்லையா? இன்சுலின் சுரக்கல, அதுக்கு வயசாயிட்டு, அதுல வேற ஏதோ ஒரு கை இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நம்பாதீங்க, அதை நம்பாதீங்க. அது ஒருவேளை ஃபேக்டா இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் a truth. அது ஃபேக்டா இருக்கலாம், அது ஆனா சத்தியம் கிடையாது. அது உண்மையா இருக்கலாம், ஆனா அது சத்தியம் கிடையாது. நான் உண்மையில் வாழ்கிறவன் அல்ல, நான் சத்தியத்தில் வாழ்கிறவன். ஆமென். சத்திய வேதத்தின்படி வாழ்கிறவன், சத்திய வார்த்தையின்படி வாழ்கிறவன், சத்தியவானா இருக்கிற இயேசுவின்படி நான் வாழ்கிறவன். அவர் ஒன்று சொல்லி இருக்கிறாரு, அவருடைய தழும்புகளால் நான் குணமா இருக்கிறேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமா இருக்கிறேன். எங்க இருக்குது தழும்பு? கையில் இருக்குது, காலில் இருக்குது, அவருடைய விழால இருக்குது, உடம்பு முழுக்க இருக்குது அவருடைய தழும்பு. ஐ ஃபீல் சம்திங். உங்க காயப்பட்ட இடத்துல, உங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல இப்போ அவருடைய கரத்தின் வல்லமையை நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். கூகுள் மீட்ல பார்க்குற நீங்களும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. அவருடைய காயப்பட்ட கரத்தின் வல்லமையை உங்களுடைய சரீரத்தில் நீங்க அனுபவிப்பீங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆளு என்ன பண்ணிடுறாரு, மீதியான் தேசத்துக்கு போயிடுறாரு. அங்க ஒரு காரியம் நடக்குது. யாத்ராகமம் 3ஆவது அதிகாரத்துல ஒரு முட்செடி பட்சி எரியுது. அவர் என்ன பண்றாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாரு. உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல, புதுசா கேட்குற மாதிரியே கேளுங்க. நானும் நல்ல ரைமிங்காக திரும்ப ஒரு டைமிங்காக ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். மீதியான் தேசத்து ஆசாரனை இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர், எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் த ஏஞ்சல் அப்படின்னு வேதத்தில் பதிவு பண்ணுதோ அதெல்லாம் ஜீசஸ். சரியா? ஒரு தூதன் அப்படின்னு வரும், அதெல்லாம் ஏஞ்சல், தேவன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஏஞ்சல். கர்த்தருடைய தூதனானவர் இங்கிலீஷ்ல த ஏஞ்சல் அப்படின்னு வரும். த ஏஞ்சல்னு வந்த இடத்துல என்ன, ஜீசஸ், இயேசு தான் என்ன பண்றாரு, காட்சி கொடுக்குறாரு. நிறைய இடத்துல வரும் த ஏஞ்சல். ஆகாரம் மீட் பண்றது யாரு, த ஏஞ்சல். கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றாரு, வராரு. ஆபிரகாமுடைய இன்டராக்ட் பண்ற 3 தூதர்களோட ஒரு தூதரா யார் வராரு, இயேசு வராரு. லோத்து அந்த அழிவு நடக்கும் பொழுது அங்க பார்த்தா த ஏஞ்சல் மிஸ் ஆயிருக்கும். அங்க என்ன பண்ணிருப்பாரு, இயேசு போயிருக்க மாட்டார். ஏன்னா இயேசு அழிவுக்கு காரணர் கிடையாது. ஆமென். ஆமா, இயேசு அழிவுக்கு காரணர் கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்த எந்த அழிவுக்கும் நாச மோசத்திற்கும் இயேசு ஒருபோதும் காரணர் கிடையாது. சங்கார தூதன் அப்படின்னு இருக்குது, அங்க த ஏஞ்சல் இருக்காது. சங்கார தூதன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. ஸோ இங்க யார் வரா, த ஏஞ்சல் வராரு. மோசஸை யாரு மீட் பண்றா, ஜீசஸ் மீட் பண்றாரு. சரியா? முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். இது ரொம்ப முக்கியம், இந்த உற்று பார்த்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சோ மச் ஆஃப் டிப்ரெஷன் அவனுக்கு இருக்குது. வாழ்க்கையை தொலைச்சிட்டான், லைஃபை தொலைச்சிட்ட குமார் அப்படிங்கிற மாதிரி லைஃபை தொலைச்சிட்டான். 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் பாருங்க. ராஜாவா இருக்க வேண்டியவன் என்ன பண்ணிட்டான், எல்லாமே போச்சு. கிட்டத்தட்ட வயசும் ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு. ஆமாம் 80 வயசு, 40 வயசில் விட்டுட்டு ஓடுறான். 80 வயசு ஆயிடுச்சு. கேப்பாரட்டு இருக்கிறான். மாமனருடைய ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். வாழ்ந்தது போதும், முடிச்சிருவோம், என்ன நடந்தாலும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க. அங்க ஒரு முட்செடி பட்சித்து எரியுது. அதை உற்று பார்த்தான். எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்த்தான். எப்போ சூப்பர் நேச்சுரல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உற்று பார்க்க ஆரம்பித்தீர்களோ அப்பவே உங்க வாழ்க்கை திருப்பு முனைக்கு நேரம் வருதுன்னு அர்த்தம். ஏமே, எவனுங்க என்னமோ நடந்துட்டு போகுது, நமக்கு என்னப்பா அப்படின்ட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், போனதுதான். ஆனா எப்போ உற்று பார்த்தானோ அப்பதான் வேதம் சொல்லுது, அவனை என்ன பண்றாரு ஆண்டவர், முட்செடி அக்னியினால் ஜோலித்தது எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு காரியத்தை சொல்லாம சொல்றாரு. என்னன்னா, ஜனம் பச்சித்து எரிஞ்சிட்டு இருக்குது, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன பண்றாரு இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு.
இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுது, எகிப்துல பச்சை எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுப்பா, அவங்களுடைய மனசெல்லாம் எரிஞ்சு போய் இருக்குது, அது எனக்கு தெரியுது அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு பாருங்க. செடி அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது, சுத்தி அக்கினி இருக்குது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு வேகமா போறேன். அக்கினி சுத்தி இருந்தாலும் உங்களை அது எரிக்காது. சரியா? இதை இப்போதைக்கு அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. பின் நாட்கள் நான் விளக்கம் கொடுக்குறேன். நிறைய பிரச்சனை இருக்குதான், சுத்தி இருக்குதான், ப்ராப்ளம் இருக்குதான், ஆனாலும் நீ எரிய மாட்ட. ஒரு சத்தம் உன்னை நோக்கி வரும், உன்னை விடுதலையாக்கும். ஏமே, உன்னை விடுதலையாக்கும். இதைதான் அங்க சொல்ல வராரு. அங்க சுத்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, ஆனா ஜனம் சாகாது. சொல்லுங்க, ஜனம் சாகாது, அக்கினி இருக்க தான் செய்யுது. இப்போ என்ன நடக்குது, உற்று பார்த்துட்டு இருக்கிறான். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். என்ன டிப்ரெஷன் இருந்தாலும், என்ன தோல்வியான வாழ்க்கை ஒரு வாழ்ந்திருந்தாலும், ஒரு மனுஷன் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒன்று உண்டுன்னு உற்று பார்க்க ஆரம்பிச்சான்னா அவன் வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் தொடர்ந்து ஃப்ளோ ஆகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அவன் வாழ்க்கையில ஃப்ளோ ஆகும். நான் சொல்லும் போதே டிப்ரெஷன் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேறும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க பெட்டதியில அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிற காரியம் வெளியேறும். நல்ல கையை தட்டி வாங்க. இனி அந்த அழுத்தம், அந்த பிரஷர், அந்த டிப்ரெஷன் உங்கள் இருதயத்தில் உங்க மனதில் ஓடாது. இன்றைக்கே அதுக்கு சாவு உண்டாகும். இன்றைக்கே அதுக்கு சாவு உண்டாகும். ஏமேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறான். இப்போதான் கேட்குது பாருங்க சத்தம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இந்த வார்த்தையை பார்த்து ஒரு பழைய ஊழியக்காரர் என்று சொன்னார். ஷூ போட்டு நின்று பிரசங்கம் பண்ணது, மோசே மோசே உன் பாதரட்சையை கலட்டு அப்படின்னு நடந்தார். இங்க பாரு, நான் மோசையும் கிடையாது, நான் மோசையும் கிடையாது, நீ கர்த்தரும் கிடையாது. சரியா? நான் தேவனுடைய கிருபையின் ஊழியக்காரன். ஸ்டேஜை நான் இந்த வாரம் இந்த சைடு போவேன், அடுத்த வாரம் என்ன செய்வேன், அந்த சைடு தூக்கி போடுவேன். அப்போ அங்கே போய் நின்று செருப்பை கழட்டவா? தேவன் இந்த இடத்துல இல்லைங்க, தேவன் எனக்கு உள்ள இருக்கிறார். நான் செருப்பை கழட்டினா என்னைக்குமே செருப்பை கழட்டி போட்டு தான் லாந்தணும். தேவன் இடத்துல இல்லை, எனக்குள்ள இருக்கிறார். இல்லை சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார், என் குடும்பத்துக்குள்ள இருக்கிறார். சரி, அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இல்லைன்னா செருப்பு கதை பெருசாக போய்கிட்டு இருக்கும். இப்போ என்ன நடக்குது, உற்று பார்க்கும் பொழுது தேவனுடைய சத்தம் அவனை நோக்கி வருது பாருங்க. ஏமே, பெரும்பாலும் நினைச்சது நடக்காத போது சில சூப்பர் நேச்சுரலை உற்று பார்க்க நம்ம தவறிடும். எது மோசையை டிஃபரன்ஷியேட் பண்ணுது, எது மோசையை அந்த வேதத்தில் பதிவு பண்ண வைக்குது? நான் முதலே சொன்ன ஆராதனையின் போதே தேவன் ஆபிரகாம்கிட்ட மட்டும் பேசலை, ஆபிரகாமுடைய அப்பாட்டையும் பேசினார். சரியா? அதே மாதிரி தாவீதுட்ட மட்டும் பேசலை, சவுல்கிட்ட மட்டும் பேசலை, வரவெல்லாம் பேசினார். ஏசாயாட்ட மட்டும் பேசலை. நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு ஏசாயிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஏசாயிட்ட மட்டும் பேசல, ஓபதியாட்ட பேசுறாரு, எல்லார்ட்டையும் பேசுறாரு. ஆனா யாரு நான் இருக்கிறேன்னு கையை தூக்குனானோ அவனுக்கு தேவன் என்ன பண்றாரு, நானும் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னே பதிவு பண்றாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், ஐ எம் நாட் அ கிளீன் மேன் அப்படிங்கிறாரு. நான் ரொம்ப சுத்தமான ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனாலும் தேவன் செலக்ட் பண்றாரு. அதான் முதலே சொன்னேன், தேவனுக்கு பெர்ஃபெக்டான ஆட்களோ பியூரான ஆட்களோ தேவையில்லை, அவைலபிளா இருக்கிற ஆட்கள் இருந்தா போதும். ரொம்ப சூப்பரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, லட்சணமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்ல எஜுகேட்டடா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்ல ஞானவானா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவைலபிளா இருந்தா அவனை கொண்டு அசாத்தியமான காரியங்களை அவர் செய்கிறார். ஏங்க 40 வருஷமா பார்க்கல? மோசே ஓடி போனாம்ல, அடுத்த வாரமே இப்ப பாத்திர வேண்டியது ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? ஏன் ஆதாம்ல இருந்து இயேசு வரைக்கும் இத்தனை பேரு தாண்டி இயேசு வந்தாரு? ஆதாமுக்கு அடுத்து பிறந்துட வேண்டியதானே, காயினுக்கு பதிலாக இயேசுவே பிறந்துட வேண்டியதானே. மனுஷனுடைய இருதயத்தை தேவன் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. அடுத்த வாரமே போய் பேசினா என்ன சொல்லுவான்னா, நான் பார்வோனிடம் கற்றுக்கொண்டவைகள் இந்த ஜனத்தை என்னை விடுதலையாக்க உதவும் அப்படிமா. அதனால உன் கல்வி முதல்ல தோக்கட்டும், உன் ஞானமெல்லாம் தோக்கட்டும், உன் பலனெல்லாம் அத்து போகட்டும். அப்பனாதான் இந்த பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குங்கிறது உலகத்துக்கு தெரியும். உன் ஸ்ட்ரென்த் கிடையாது, நான் தான் உன் ஸ்ட்ரென்த்துங்கிறது புரியும். ஏமே,
அதனால சில காரியங்கள் உங்களுக்கு தோத்து போயிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அதுல தேவனே ஜெயிக்க போறாருன்னு அர்த்தம். ஏமே, தேவனே ஜெயிக்க போறார். எது டிஃபரன்ஷியேட் பண்ணுது மோசைய? மற்ற எல்லாரும் எனக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு விஷயமாடா, இதை போய் நான் எட்டி பார்க்கணுமா, எந்த முள்செடி எரிஞ்சா என்ன, நாசமா போனா எனக்கு என்னன்ட்டு போயிருப்பான் இல்லையா, இன்க்ளூடிங் மீ. எனக்கு இருக்கிற பிரச்சனையில இன்னொரு பிரச்சனையை போய் நான் என்னத்தை எட்டி பார்க்க அப்படின்னு சொல்லி போயிருக்க முடியுது பாருங்க. ஆனா இவன் போகல. அதை என்னன்னு கவனிச்சதுனால என்ன ஆகுது, வாழ்க்கையில திருப்பு முனைகள் உண்டாகுது பாருங்க. உற்று பார்க்க முடியாதபடி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அது என்ன அப்படின்னா, பிசாசு உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. இதுக்கே நல்ல கையை தட்டி வாங்கணும் முதல்ல. ஏன்னா எங்க தேவனை உயர்த்தி பேசுறோமோ அங்க கையை தட்டணும், எங்க பிசாசு ஒன்னு இல்லாமன்னு பேசுறோமோ அங்கேயும் கையை தட்டணும், எங்க உங்களை உயர்வா பேசுறனோ அங்கேயும் கையை தட்டணும். புரியுதா? 3 விஷயத்துக்கு கையை தட்டினா போதும். தேவனை உயர்த்தி பேசுற இடம், பிசாசை தாழ்த்தி பேசுற இடம், உங்களை உயர்வா பேசுற இடம். இந்த 3 இடத்துல கையை தட்டணும். பாரம்பரிய சபையெல்லாம் இருக்கு பாருங்க. சில பெந்தைக்கோஸ்து சபைகள்லாம் மனுஷனை மட்டுப்படுத்தி பேசும்போது கையை தட்ட சொல்லும், பிசாசை உயர்த்தி பேசும்போது ஆமீன்னு சொல்லும், கர்த்தர் இஷ்டத்துக்கு செய்வாருன்னு சொல்லும் போது தான் ஆமீன்னு சொல்லும் பாருங்க. ஆனா நீங்க ரொம்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது கர்த்தரை உயர்த்துகிற சபை, இயேசுவை கொண்டாடுகிற சபை, இயேசுவின் சாயலா இருக்கிற மனுஷனை தூக்கி உயர்த்துகிற சபை, பிதாவின் சாயலா இருக்கிற மனுஷனை தூக்கி உயர்த்துகிற சபை, பிசாசை தூக்கி போட்டு மிதிக்கிற சபை. ஏமேன், அவன்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு கத்து கொடுக்கிற சபை பாருங்க. பிசாசு உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஆனா வாங்கிக்க அதை பார்க்காதபடி உங்கள் கண்களை குருடாக்க மட்டும்தான் அவனுக்கு முடியும். அதனாலதான் பவுல் பிரேயர் பண்றாரு, கண்ணை தரங்க சாமின்னு பிரேயர் பண்ணல. ஆண்டவரே என் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க, கண்ணை தரங்க, உனக்கு பார்வை இல்லையா, கண்ணை திறக்க மாட்டீரா அப்படின்லாம் பவுல் பிரேயர் பண்ணல. ஆண்டவரே என் கண்ணை திறந்து விடுங்க அப்படிங்கிறாரு. கண்ணு திறக்கப்பட வேண்டியது கடவுளுக்கு அல்ல, கண்ணு திறக்கப்பட வேண்டியது உங்களுக்கும் எனக்கும். எந்த விஷயத்துல இருள் இருக்குதோ அங்க பற்றாக்குறை இருக்கும். எந்த விஷயத்தை பார்க்க முடியலையோ அதை அனுபவிக்க முடியாது. எல்லா பாக்கெட்டும் மஞ்சள் கலராகவே இருக்கு பிரதர், மஞ்சள் எங்க இருக்கு? அடுப்பாங்கிற பொசுக்கு அனுப்பிடுவாங்க பாருங்க. அந்த ஆண்டி கேட்குறாங்க மஞ்சள் பொடி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா எல்லா பாக்கெட்டும் மஞ்சளாவே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம்? குருட்டுத்தன்மை இருக்கு, நிறக்குருடு இருக்குன்னு அர்த்தம். 2 நிமிஷம் கண்ணை கசக்கி அதுக்கப்புறம் மெதுவா நிதானமா பார்த்தா மஞ்சள் பொடி அப்படின்னு எழுதிருக்கும். அப்புறம் எடுத்து கையில கொடுப்போம் பாருங்க. இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, சரியா? அங்க இல்லாமல்லாம் இல்லை, அங்க இருக்கு, எனக்கு பார்க்க தெரியல. அதனாலதான் பவுல் பிரேயர் பண்றாரு, பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்து விடுங்க அப்படின்னு. வல்லமையை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்து விடுங்க அப்படின்னார். நானும் அதே வேண்டுதலை பண்றேன். இந்த கர்த்தருடைய கையின் வல்லமையை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். இத ஆன்லைன்ல கனெக்ட் ஆகிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வல்லமையை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படட்டும். சுவிசேஷத்தினுடைய ஒளி தெரியாதபடிக்கு பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். அதனால நீ அந்த குருட்டுத்தன்மை நீங்கும்படியா பிரேயர் பண்ணு அப்படிங்குது பைபிள். நான் ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது இந்த பிரேயர்ல தான் வரேன். ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற குருட்டுத்தன்மைகள் நீங்கட்டும். இந்த கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற குருட்டுத்தன்மைகள் நீங்கட்டும், நீங்கட்டும், நீங்கட்டும். கையை தட்டி வாங்க, நீங்கட்டும். அப்படியே உங்க கண்ணெல்லாம் கிளீன் ஆகட்டும். உங்க பிசிக்கல்ல இருக்கிற கண்ணும் கிளீன் ஆகட்டும், பிசிக்கலி இருக்கிற கண்ணு கிளீன் ஆகட்டும், ஆவியின் கண்களும் கிளீன் ஆகட்டும். இப்ப என்ன ஆகுது? ஜனத்துடைய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த 3வது அதிகாரத்துல பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனத்துடைய முறுமுறுப்பை நான் கேட்டேன், சரி பெருமூச்சுகளை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. மோசேக்கும் ஆண்டவருக்கும் ஸ்டார்டிங்ல கான்வர்சேஷன் நிறைய போயிட்டே இருக்குது. மோசே பேசிக்கிட்டே இருக்கிறான், ஆண்டவர்கிட்ட விடாம பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரே, நீங்க லொகேஷன் தப்பா வந்துட்டீங்க, எகிப்து அங்க இருக்குது, நீங்க நிக்கிறது மீதியான் தேசம், உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறான்.
ஆண்டவர்ட்ட சொல்றேன், நீங்க நிக்கிறது என்னது? மீதியான் தேசம். உங்க மேப் தப்பா காமிச்சிட்டு நீங்க ரூட் மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, இங்க வந்துட்டீங்க. மீதியான் தேசத்துக்கு வந்துட்டீங்க. எகிப்து என்ன பண்ணுது, அங்க இருக்குது. அப்படின்லாம் அவர்கிட்ட என்ன பண்றான், வாக்குவாதம் பண்றான். ஆனாலும் தேவன் விடவே இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லையா? தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் வேதம் சொல்லுது. அவர் நினைச்சா யாரனாலும் ஈஸியா தூக்க முடியும், யாரனாலும் எல்லாத்தையும் பண்ணிட முடியும். எதுக்கு போட்டு மோசைட்ட இவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு? கலந்த வரலன்ட்டான், போய் தொலைன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை பார்த்து பேர வேண்டியதானே. அப்பா இவர் பெரிய இவரு அப்படின்ட்டு பேர வேண்டியதானே. அப்படி போகல. ஏன் தெரியுமா? தேவன் இது நல்லா இருக்கும், நான் குரூப்ல கூட போட்டேன், இது இப்போ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு எந்த மனுஷனுடைய பெர்மிஷனும் தேவையில்லை, எந்த மனுஷனுடைய சர்டிபிகேட்டும் தேவையில்லை, எந்த டாக்டர் சர்டிபிகேட்டும் தேவையில்லை. உங்களை தேவன் குணப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க எந்த மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை, எந்த உதவியும் தேவையில்லை, எந்த சப்ஸ்டிடியூட்டும் தேவையில்லை. இவம்லாம் இருந்தாதான் இது நடக்குங்கிறத முற்றுப்புள்ளி வைத்து டைரக்டா அவரு உங்களுக்கு செய்ய முடியும், உங்களுக்கு செய்ய முடியும். பிரதர், இந்த நன்மை நடக்கணும்னா இவர் மனசு வைக்கணும், அவர்கிட்ட ஆண்டவர் பேசட்டும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ண பத்தியெல்லாம் அது கேட்கவே படாது. அவன் மனசு வைக்கல, எனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். ஏமே, அவன் கையெழுத்து போட்டா தான் எனக்கு ஆகுங்கிற நிலை மாறும். அவன் கையெழுத்து போடலைன்னா அவனையே தேவன் மாத்துவார். ஏமே, அவனே மாத்துவார். அதுவும் நடக்கும். எனக்கு ஒரு மனுஷன் தயவு காட்டி, பிரதர் நீங்க நிறைய தப்பா பேசுறீங்க பிரதர் என்று ஒருத்தர் வாதிட்டார். நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க பிரதர், எந்த மனுஷனுடைய தயவும் தேவையில்லைன்னு சொல்றீங்க. இயேசு கிறிஸ்துவே மனிதனுடைய கண்களுடைய தயவுல நடந்தார்னு வேதம் சொல்லுது. இங்க பாரு, இயேசு தயவு கொடுன்னு சொல்லி எவன்ட்டு போய் நிக்கல, அவருக்கு தயவு உண்டானது. நீ என்ன சொல்லுத, என்னைய போய் அவன்கிட்ட போய் கெஞ்சிங்கிற, நான் எதுக்கு கெஞ்சணும், நான் எதுக்கு நீ தயவு காட்டுன்னு போய் நிக்கணும்? எனக்கு அவர் தயவு காட்டுனா இவன் தயவு காட்டுவான், காட்டலன்னா தயவு காட்டுற ஆளு எனக்கு அங்க நிப்பான். ஏமே, நல்லா விளங்கணும், ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது பாரு. மனுஷர் கண்கள்ல தயவு உண்டாக்கும் ஐயா அப்படின்னு இவர்கிட்ட போய் பார்க்கறதுக்கு பதிலாக இவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க கூடாது. அது மனுஷன்கிட்ட போய் தயவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. மனுஷர் கண்கள்ல தயவு உண்டானதுன்னு எழுதியிருக்கா, இவர் தயவை போய் நாடுனார்னு எழுதியிருக்கா? உண்டானது. எல்லாரும் சொல்லுங்க, அப்ப எனக்கும் உண்டாகும், நான் எவன்டையும் போய் நிக்க வேண்டாம். என்னை தேவன் ஆசீர்வதிக்க எந்த மனுஷனுடைய பெர்மிஷனும் தேவையில்லை. எனக்கு நன்மை செய்ய தேவன் எந்த மனுஷன்டையும் போய் உனக்கு ஓகேப்பா அவனை ஆசீர்வதிக்கவா, ஈவன் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கூட அவன் கேட்க மாட்டார் உங்களை ஆசீர்வதிக்க. உங்க பெத்தவங்கிட்ட கேட்க மாட்டாரு, உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கவா அப்படின்னு சொல்லி உங்க பெத்தவங்கிட்ட கேட்க மாட்டார். ஏன்னா சில பெத்தவங்க கண்டிப்பா ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க, சிலர் அவன் என்னைய ரொம்ப மதிக்க மாட்டேங்கான், கொஞ்சம் குறைச்சு கூட்டுங்க அப்படின்றாங்க. இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை என்னை பின்னால பார்க்கணும்னு நினைச்சேன், பின்னாடி இப்படி பண்ணி விட்டுச்சியா, மதிக்க மாட்டுக்கு, அதனால கர்த்தர் அவனை முறுக்கி திருக்கட்டும் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. பாருங்க, முறுக்கி திருக்கணுமா, என்ன ஸ்க்ரூ டிரைவரா இல்ல ஸ்பேனரா முறுக்கி திருக்க, இல்ல முறுக்கு சுத்துற கரண்டியா அப்படிலாம் ஆண்டவர் முறுக்கி திருக்க மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்க தேவனுக்கு எந்த பெர்மிஷனும் தேவையில்லை. அதே நேரத்தில் நீ இல்லாம ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியாது. அதனாலதான் பின்னாடியே வராரு. நான் எவ்வளவு விலைக்கு போனாலும் பின்னாடியே வரார். நான் என்ன தப்பு பண்ணாலும் என் பின்னாடியே வரார். நான் என்ன கிறுக்குத்தனம் பண்ணாலும் என் பின்னாடியே வரார். எவ்வளவு மகிமையா கொடுத்தாது உடைச்சு போட்டாலும் என் பின்னாடியே வரார். உங்களுக்கு புரியுதா? ஏன் பின்னாடியே வராரு? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கை நல்லா சொல்லுங்க, உன்னை கை விடுகிறது இல்லைங்கிறத சத்தமா சொல்லுங்க. உன்னை கை நீ ஷேக்கன் கொடுத்த மாதிரி கையை கொடுத்தா நீ விட்டுட்டு ஓடிடுவ இல்லையா? ஷேக்கன் கொடுக்குறேன், சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் போவோம் பாருங்க, கையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க, கை வலிக்கு. சிலர் மூக்கு கிட்டலாம் வந்து பேசுவாங்க கையை பிடிச்சிட்டு, கீப் டிஸ்டன்ஸ், கையை விடுங்க,
அப்படின்னா கையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. என்னால் விட முடியும் இல்லையா, கையை விட்டுட்டு பண்ண முடியும். ஆனால் அவர் பிடிச்ச பிடி இப்படி இல்லைங்க, இப்படி பிடிச்சதுனால நீ எவ்வளவு வேண்டான்னு சொன்னாலும் அவன் பின்னாடி வரார். அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கை விடுகிறதும் இல்லை. மோசையை அப்படிதான் பிடிச்சு விட்டாரு. நல்ல வசமா எரியிற அக்கடி பக்கத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சிறுத்தை மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பூலி மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவன் ஆடு மாதிரி வாரான், ஒரே கவ்வு. கையை பிடிச்சிட்டாரு, கையை பிடிச்சிட்டாரு. இவன் உதர்தான் பதர்தான் உதர்தான். வேண்டாம் என்னை விட்டுருங்க அப்படிங்கிறான், எனக்கு திக்கு வாயி அப்படிங்கிறான். என்னடா ரீசன் சொல்றான்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வேண்டான்னு சொல்றதுக்கு நான் ஒரு திக்கு வாயி, ஏன்னா பேச்சில் வல்லமை கிடையாது அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆரோனை உன்னைய உனக்கு வாயா வைக்கிறேன், அவன் உன்னைய வந்து மீட் பண்ணுவான் அப்படிங்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஆரோன் எகிப்துல இருக்கான். ஆரோன் எகிப்துல இருக்கான், இவன் மீதியான் தேசத்துல இருக்கிறான். மறுபடியும் ஒரு கேள்வி, எதுக்கு மறுபடியும் இவனை போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அவன் ஆரோன் ஆல்ரெடி பார்வோனுடைய அரண்மனை பக்கத்துல தானே இருக்கிறான். அங்க அப்படியே அவனை பேசி, அங்க இருந்து அப்படியே பேசி அப்படியே விடுதலை ஆக்கிற வேண்டியதானே. இவனுக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட் போட்டு இங்க தூக்கிட்டு வராரு. இவனை இங்க இருந்து கூட்டு போறதுக்கு அங்க இருந்து ஒரு ஆளை கிளப்பி இங்க கூட்டு வராரு. உன்னைய வச்சு செய்யணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டா எவர் யாரனாலும் உனக்கு அனுப்புவார். மறுபடியும் சொல்றேன், யாரனாலும் அனுப்புவார், எங்க இருந்தனாலும் அனுப்புவார், எங்க இருந்தனாலும் அனுப்புவார், யாரனாலும் அனுப்புவார். எங்க இருந்தாலும் அனுப்புவார் சொல்ல, எங்க இருந்தாலும் அனுப்புவாரு, யாரனாலும் அனுப்புவார். ஆமென். நாம் அவைலபிளா இருக்கோமாங்கிறது தான் விஷயம். பாருங்க, see 100% தேவன் யுத்தம் பண்றார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. 100% யுத்தம் பண்றார். அவர் தான் யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது சொல்லிட்டு யோசபாத் சும்மா வீட்டுக்குள்ள வரல, நீர் பேர் யுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இல்ல. பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது, நீ யுத்தத்துக்கு போ அப்படிங்கிறார். யா புரியலையா? யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னா அவர் பேர வேண்டியதானே. நீ ஏன் போற? இல்லப்பா, யுத்தம் கர்த்தருடையது, கிரெடிட் உனக்கு வரும், நீ கிளம்பி போ அப்படிங்கிறார். கிரெடிட் உனக்கு வரும், நீ கிளம்பி போ, கிளம்பி போய் நீ பாடவாது செய் அப்படிங்கிறார். பாடவாது செய். கிதியோன்ட்டையும் அதே மாதிரி சொல்றாரு, நீ போ, நான் யுத்தம் பண்ணுதேன் அப்படிங்கிறார். என்ன செய்யறது? பானையாவது உட அப்படிங்கிறார். நீ பானையை உடைக்கியோ, நீ துதிக்கியோ, நீ என்ன செய்தியோ, நான் சொல்றேன், உன் யுத்தத்துல நீ ஜெயிப்ப. அவரை நம்பி நீ செய்யற எந்த காரியத்திலும் நீ ஜெயிப்ப, எந்த காரியத்திலும் நீ ஜெயிப்ப. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. சவுலை ஏன் தெரியுமா டென்ஷன் பார்ட்டிட்டார் ஆண்டவர். எனக்கு அவனை நினைச்சாலே பிடிக்கல அப்படின்னு ஏன் டென்ஷன் ஆகிறாரு? சவுலை பத்தி பேசினான்னா அவனுக்கு நல்லா தெரியும் யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போல. பாருங்க, இவன் அவைலபிலிட்டியை காமிக்கல. எவ்வளவு தேவன் உயர்த்தி வச்சும் இவனுடைய அவைலபிலிட்டியை காமிக்கல. பாருங்க, அதுதான் தேவனுக்கு கடுப்பு. 100% நீங்களே போய் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்களே போய் பண்ணுங்க அப்படின்ட்டு உட்கார்றான் பாருங்க. இல்ல, எல்லாரும் சொல்லுங்க, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன யூஸ் பண்ணுங்க டாடி, இந்த நூற்றாண்டுல என்ன யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் அவர் வைத்திருக்கிற, உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற பைபாஸ்ல நீ போகும்போதே எப்படி பல்க் அங்கங்க இருக்குதோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் இருக்குது. பஞ்சரானா டயரை மாத்துறதுக்கு வல்கனைசிங்லாம் எங்க அப்படி இப்படி போற வழியில இருக்குதோ, ஒர்க் ஷாப்லாம் போற வழியில அங்கங்க இருக்குதோ, அதே மாதிரி அவருடைய திட்டத்துக்கு நேராய் செயல்படுகிற எல்லாருக்கும் போற வழியில எல்லாம் சகலமும் ஒழுங்கும் கிரமமா இருக்குது. ஆனா அந்த பைபாஸ்ல நீ ஏறிட்டியாங்கிறது தான் விஷயம். நீ பேசாம மண்ணு ரோட்ல சரசரன்னு போய்கிட்டு இருந்தா, ஒத்தடி பாதையை பிடிச்சு குறுக்க பாஞ்சிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பாருங்க, இல்ல, அவர் கையை பிடிக்கும் போது எஸ் லார்ட் ஐ எம் அவைலபிள் வந்துடணும். ஐ எம் அவைலபிள். எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் அவைலபிள், ஐ எம் அவைலபிள், ஐ எம் அவைலபிள். மறுபடியும் சொல்றேன், அவருக்கு தாளந்து தேவையில்லை. ஆனா உன்னை கையை பிடிச்சிட்டாருன்னா உன் தாளந்த வெளியில கொண்டு வருவார். ஏமே, அவரே உன்னுடைய தாளந்தா இருப்பார். மோசேனுடைய எல்லா காரியமும் செத்து போச்சு.
படிப்பு செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு பாருங்க. அப்பதான் என்ன பண்றாரு? கையை பிடிச்சி தூக்குறாரு. முழுமையா நம்பினவன் பால்கனியில் நிற்க மாட்டான். முழுமையா நம்புறவன் இறங்கி வேலை செய்வான். முழுமையா நம்புறவன் அடுத்த காரியம் என்னன்னு சொல்லி கேட்பான். அடுத்து எங்க போன ஆண்டவரேன்னு கேட்பான். ஏமே ஏதாவது ஒரு வேலையை செய்வான். அதான் முதலே சொல்லிட்டேன், நீ பானையை உடைக்கியோ இல்லை கையை தூக்கி ஆராதிக்கியோ ஏதாவது ஒன்று செய், ஏதாவது ஒன்று செய். அதுதான் நீ அவரை முழுமையா நம்புறதுக்கான அடையாளம். ஏமே ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா அட்லீஸ்ட் பாஸ்போர்ட்டாவது எடு. பாஸ்போர்ட்டுக்காவது காசு சேர்த்து என்ன பண்ணி எடு. பெரிய பெரிய கேப் வைக்கணும் பிரதர் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் அதை எடு. இல்ல நல்ல ஒரு வேலைக்கு போகணும் பிரதர், நல்ல ஒரு ரெஸ்யூம் மாதிரி ரெடி பண்ணு. நல்ல ரெஸ்யூம் ரெடி பண்ணு. நல்ல ஒரு தொழில் பண்ணும் பிரதர், நல்ல தொழில் பண்றவனுடைய கடையில போய் ஒரு 6 மாசம் ட்ரைனிங்கா அதை எடு. இல்ல ஒரு 6 மாசம் ட்ரைனிங்கா அதை எடு. சம்பளமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் பிரதர், நான் சும்மா உட்காந்து என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டதுன்னு போய் என்ன பண்ணு, ட்ரைனிங் அட்டன் பண்ணு. அது பானையை உடைக்கிற மாதிரி தான், அது கையை தூக்கி ஆராதிக்கிற மாதிரி தான். ஆமாம் நடக்கும் பாருங்க, நடக்கும். கரெக்டாக அந்த பைபாஸில் ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். ஐ ஃபீல் இன்றைக்கு இரவில் நிறைய பேர் அந்த பைபாஸில் ஏற போகிறீங்க. இனி பெட்ரோலுக்கு பஞ்சம் இருக்காது. ஏமே இனி பஞ்சர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டயரையே மாற்றுற அளவுக்கு அங்கே இடம் உண்டாயிருக்கும். ஏமே என்ன நடக்குது? பல விதமான காரியங்களை ஆண்டவர் அவனோட பேசுகிறாரு. கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது நிறைய அற்புதங்களை செய்கிறார் இல்லையா. மோசையை பார்த்து என்ன பண்ணுறாரு? இந்த ராடை அதனுடைய கோலை என்ன பண்ணு நீ, அதான் அவன் கோல் கிடையாது, மாமனார் கோல். மாமனார் கோலை வச்சு தான் என்ன பண்ணுறான், இதெல்லாம் செடி கிடியெல்லாம் பறித்து போட்டு ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த இதை போடு அப்படிங்கிறாரு. பாம்பா என்ன பண்ணுது, அது மாறுது, வாழைப்பிடி அப்படிங்கிறாரு. சமயத்தில் ஆண்டவருடைய பிளானை கேட்கும் பொழுது செம காமெடியாக இருக்கும் பாருங்களேன். ஆண்டவரை செய்யவா வேண்டாமா, இது எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அந்த நடத்தல்ல இருக்கிறவங்களுக்கு புரியும். எத்தனையோ தடவை ஆண்டவர் இதை செய்ய சொல்லும் பொழுது வேற வழி இல்லாமல் நம்ம செஞ்சோம். எத்தனை பேர் இப்படி செஞ்சிருக்கீங்க? இது எல்லாரும் செஞ்சிருப்போம் பாருங்க, வேற வழி இல்லாமல் செஞ்சிருப்போம். பாம்பு பிடிக்கிறவங்க நீ போய் கேட்டு பாருங்க, வாழை பிடிக்கவே மாட்டாங்க, தலையை தான் பிடிப்பாங்க இல்லையா. வாழை பிடிச்சா என்ன பண்ணிடும், ஒசுக்குன்னு திரும்பி ஒரு போட்டுரும் பாருங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, தலையை தான் பிடிப்பாங்க. ஆண்டவர் வாழை பிடிக்க சொல்றாரு. ஏன்? என்னைய முழுமையா நம்புங்கிறதுக்காக. இந்த இடத்துல இருந்து நகண்டு போ அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? என்னைய முழுசா நம்புன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ தெரியுதா ஆண்டவர் ஏன் உங்களை சமயத்தில் சில காரியத்திலேருந்து புறம் தள்ளி விட்டாருன்று? சிலர் ஏன் உங்களை விளக்குனாங்கன்னு தெரியுதா? சிலர் ஏன் உங்களை தள்ளி விட்டாங்கன்னு புரியுதா? சிலர் ஏன் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு புரியுதா? இந்த ரிஜெக்ஷனுக்கெல்லாம் பின்னாடி அவருடைய மூவ்மெண்ட் உண்டாயிருக்கிறது. ஏன்னா அங்க இருந்தன்னா அவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டன்னு அர்த்தம். கிளப்பி விட்டதுனால தள்ளிவிடப்பட்டதுனால கர்த்தரா உன்னை ஆசீர்வதித்தார். லாஜிக்கை ட்ரஸ்ட் பண்ணாத, என்னைய ட்ரஸ்ட் பண்ணு அப்படிங்கிறார். லாஜிக்கா தலையை பிடிக்கணும், லாஜிக்கா என்ன பண்ணணும், தலையை பிடிக்கணும். லாஜிக்கை நம்பாதரா, என்னைய நம்பு அப்படிங்கிறார் பாருங்க. தூக்கி இது பண்றாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த கோல் இதுக்கு பிறகு மோசையினுடைய கோலோ அல்லது மாமனாருடைய கோலோ அல்ல. அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது அது கர்த்தருடைய கோல் அப்படின்ட்டு இருக்கு. நீ எதெல்லாம் கர்த்தரிடத்துல சப்மிட் பண்றதையோ அதெல்லாம் கர்த்தருடையதாகும். எதெல்லாம் சப்மிட் பண்ணுதியோ, எதெல்லாம் அவருக்கென்று நீ பயன்படுத்துறியோ அதெல்லாம் கர்த்தருடையதாகும். அது வரைக்கும் அது சாதாரண கோலா இருந்தது, இப்போ கர்த்தருடைய கோலா அது ஆயிடுச்சு பாருங்க. இப்போ என்ன நடக்குது, தேவன் ஏதாவது கேட்கும் போது கொடுத்துருங்க, அது சூப்பர் நேச்சுரலா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், சூப்பர் நேச்சுரலா ரிட்டர்ன் ஆயிடும். அண்ணால் குழந்தை ஆண்டவருக்கு கொடுக்குறா பாருங்க. அண்ணால் என்ன பண்றா, குழந்தைய ஆண்டவருக்கு கொடுக்குறா. மறுபடியும் நல்ல வளர்த்த ஆண்டவர் ஒரு மனுஷனாக்கி கொடுக்கல, தீர்க்கதரிசியாக்கி கையில கொடுக்குறார். ஏமேன், தீர்க்கதரிசியாக்கி கையில. அடுத்து என்ன ஆகுது, மோசே என்ன பண்றான், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரிங்கிறதுனால நான் வசனத்தெல்லாம் எடுத்து சொல்லாம அப்படியே ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்க நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும், வெளிச்சமான வசனம், நல்ல ஒரு வெளிப்பாடு அப்படின்லாம் நீங்க நம்புங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது சர்டன் பர்சன்டேஜ் இருக்கும். ஆனால் நீங்க வந்திருக்கிறது தீர்க்க தரிசன ஆராதனை, தீர்க்க தரிசன சபை, தீர்க்க தரிசன மண்டலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால இது இப்படி இந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்குமேங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரியா? ஒவ்வொரு காரியமா இன்றைக்கு
டப்பு டப்புன்னு வாழ்க்கையில மாறட்டும். டப்பு டப்புன்னு மாறி அடுத்த ஷிஃப்ட்டுக்குள்ள போயிடணும். அடுத்த லெவலுக்குள்ள எல்லாம் அடுத்த ஷிஃப்ட்டுக்குள்ள போயிடணும். அடுத்த லெவல்னா 2000 ரூபாய் கூடும். அடுத்த லெவலுக்கு நான் போகணும், 2000 ரூபாய் கூடும், பரவாயில்லையா? ஆனா ஷிஃப்ட் வந்ததுன்னா லட்சத்துல இருக்கிற நீ கோடிக்கு போயிருவேன். ஷிஃப்ட் வந்ததுன்னா 1000த்துல இருக்கிற நீ கோடிக்கு போயிருவேன். ஏமே 100ல பார்த்துக்கிட்டு இருந்த நீ கோடிக்கு போயிருவேன். அதான் ஷிஃப்ட். லெவல்னா ஒன்றும் இல்லை. லெவல்னா ஒன்றும் இல்லை. 25,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற நீ 27,000 ரூபாய் வாங்குவேன். லெவல், அடுத்த லெவல் ப்ரொமோஷன் அது. ஆனால் தேவன் உங்களுக்கு ப்ரொமோஷனை தர விரும்பல, தேவன் உங்களுக்கு ஷிஃப்டை தர விரும்புகிறார். லெவல் சேஞ்சை தர விரும்பல, ஷிஃப்ட். ஷிஃப்ட் வாங்கிக்கோங்க. கூகுள் மீட்டில் பார்க்குற நீங்களா ரிசீவ் பண்ணுங்க. ஷிஃப்ட் உண்டாகும், ஷிஃப்ட் உண்டாகும், ஷிஃப்ட் உண்டாகும். ஆண்டவரே, நான் போகிறதெல்லாம் ஓகே தான், உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான் பாருங்க. எல்லாரும் தெரியும், ஐ ஆம் அப்படி சொல்கிறாரு. கிராமட்டிக்கலாகவே தப்பு அந்த வார்த்தை இல்லையா? ஐ ஆம் தட் ஐ ஆம்னு போய் சொல்லு அப்படின்னா நான் தான் நான் சொல்லு அப்படிங்கிறாரு. நான் தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. இந்த ஐஎம்க்கு பின்னாடி ஒரு டேஷ் போட்டு உனக்கு என்ன தேவையோ அதை நான் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். I am your provider. Amen. I am your healer. I am your redeemer. உனக்கு எல்லாமே தேவை அப்படிங்கிறதுனால நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தா வேலை கேட்காது. I am போட்டு பின்னாடி உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் போட்டுக்கோ அப்படிங்கிற. எல்லாம் போட்டுக்கோ. Thank you Lord. இப்போ எல்டர்ஸோட என்ன பண்ணுறாரு, சந்திக்க சொல்கிறாரு. சந்திக்க சொல்லி அவங்களெல்லாம் கூட்டு போங்கிறாரு. அப்படி போகும்போது என்ன ஆகுது, பார்வோன்ட்ட போய் நிற்கிறாங்க. எல்டர்ஸோட போய் நிற்கிறாரு. நிற்கும் பொழுது மேஜிக் நடக்க ஆரம்பிக்குது இல்லையா? மோசே என்ன பண்ணுறாரு, கோலை போடுறாரு. எல்லாம் பாம்பாயிட்டு எல்டர்ஸ்க்கெல்லாம் ஒரே சந்தோஷம். பார்வோன் அப்படியே நடுங்க போகிறான் பாறேன், இந்த ஒரு மேஜிக்கில் அலற விட்டார்லா தலைவர் மோசே அப்படின்னு சொல்லி எல்டர்ஸ்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவன் யார் எங்கே அப்படின்னு கையை தட்டி கூப்பிடுதான். அவங்க மந்திரவாதிகள்லாம் வந்து அவனும் பாம்பாக்கிட்டான் பொசுக்குன்னு. கூட இருக்கிறவனுக்குலாம் எப்படி இருக்கும் பாருங்களேன். டேய், நீ தான் பெரிய ஆள் நினச்சேன், பார்த்தா அவனும் இதை சர்வசாதாரணமாக பண்ணுறானே, உன்னையெல்லாம் நம்பி வரலாமா, வசமாக வந்து மாட்டி வர விட்டிய அப்படின்னு பார்த்தா தோல்வி மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணு, இன்னொரு காட்சி இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தோல்வி மாதிரி தெரியுது, வெயிட் பண்ணு, இன்னும் சீன் முடியல. ஆமென். சீன் முடியல. நீ தோக்குறதோட சீன் முடியாது. ஓ ஃபெயிலியர்ல படம் முடியாது ராஜா. நீ தோத்துட்டேன்னு படம் முடியாது. நீ ஃபுல் ஸ்டாப் நினைச்சிட்டு இருக்கிற, உத்து பாரு அது கமா. நீ தோத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிற, உன் தோல்வியில படம் முடியாது. ஏன்னா டைரக்டர் அவரு. ஆமென். டைரக்டர் அவரு. அடுத்த காட்சி அமைப்பு என்ன, இந்த பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கி போட்டது அப்படின்னு இருக்கு. நல்லா கையை தட்டி வாங்க நல்லா. ஆமென். மாரபா ஷத்தகம் படரதலபா. ஸோ இதுக்கப்புறம் 10 வாதைகள்லாம் நடக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அதில் ஒரு வாதை பார்த்தீங்கன்னா தவளை வருது, திரளான தவளை வருது. உடனே இவன் என்ன பண்ணுறான், இவன் மந்திரவாதிகளை கூப்பிட்டு அவனும் பாரு நானும் தவளையை வர வைக்கிறேன் அப்படின்ட்டான். சரிட்டு தவளை வந்துருச்சு, பார்த்தியா தவளை வந்துட்டு அப்படின்னு. சரி சந்தோஷம் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தா பார்வன் திரும்ப சொல்கிறான், எப்பா தவளை வந்துருச்சு, எல்லாம் திரும்ப தூக்கி போக சொல்லு. அது நம்மளுக்கு முடியாதுங்க, அது மோசே தான் வரணும் அப்படிங்கிறான். ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங் அப்படிங்கிறான். சாபத்தை கொண்டு வர வல்லமை தான் அவனுக்கு உண்டு, ஆசீர்வதிக்கிற வல்லமை நமக்கு தான் உண்டு. ஆசீர்வதிக்கிற வல்லமை நமக்கு தான் உண்டு. ஏமே அவளைய கொண்டு வந்துட்டான் பாருங்க. திரும்ப அனுப்பிச்சுன்னா மோசையை கூப்பிடு அப்படிங்கிறான். வேற வழி இல்லாம மோசை வர வேண்டியதாகி போச்சு. நான் சொல்றேன், உன்னை அனுப்பினவங்களாம் வேற வழி இல்லாம உன்னை கூப்பிடுவான். உன்னை ரிஜெக்ட் பண்ணவங்களாம் வேற வழியே இல்லாம உன்னை கூப்பிடுவான். ஐயா நீ வந்துரு, நீ வந்தாதான் சிலது நடக்கும். நீ வந்தாதான் சிலது நடக்கும். வந்து நிற்கிறான் பாருங்க. மோசை வந்து நிற்கும் போது நான் இதை செமினாரில் பேசினேன். நான் எப்போ தவளை வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வன் என்ன பண்ணுறான், நாளைக்கு அப்படிங்கிறான். நாளைக்கு அப்படிங்கிறான். ஆல்ரெடி பெட்ரூமில் தவளை ஏறிடுச்சு.
சாப்பாட்டுக்குள்ளே தவளை ஏறிடுச்சு, பிள்ளைங்க தொட்டில் மேலே தவளை ஏறிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஃப்ராக் வந்து தரித்திரத்திற்கு அடையாளம் மாதிரி. தரித்திரம் மட்டும் இல்லை, நாம் விரும்பத்தகாத எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் அது ஒரு தவளை. சரியா? சில நோய் தவளை, சில லஸ்ட் தவளை, சில பழக்க வழக்கங்கள் தவளையா இருக்குது சிலருக்கு, சில தொடர்பு கூட சிலருக்கு என்ன பண்ணுது, தவளையா இருக்குது. ஆண்டவர் சொல்றது அப்படியே சொல்றேன், நோ மோர் நைட் வித் ஃப்ராக். ஆமென். இன்னொரு இரவு தவளையோடு நீங்க கழிக்க மாட்டீங்க. இன்னொரு இரவை தவளையோடு நீங்க கழிக்க மாட்டீங்க. பெட் எதுக்கு? நிம்மதியா தூங்குறதுக்கு இல்லையா? அப்ப நிம்மதியா தூக்கம் வரலன்னா தவளை பெட்ல இருக்குன்னு அர்த்தம். மனைவியோட பெட்ல இருக்கிறதுக்கு இல்லையா? அப்படி இன்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க தவளை இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இந்த இரவோடு இரவா எல்லா தவளையும் வெளியேறு. Amen. Amen. Don't spend one more night with the frogs. Amen. Lord, send the frogs out now in the name of Jesus. தேவனே, இப்பொழுதே தவளைகள் வெளியேறட்டும், இப்பொழுதே தவளைகள் வெளியேறட்டும், இப்பொழுதே தவளைகள் வெளியேறட்டும், இப்பொழுதே. இப்போ என்ன நடக்குது? யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இவன் வேலையை கடினமாக்கிடுறான். பார்வோன் என்ன பண்ணிடுறான்? வேலையை கடினமாக்கிறான். நீனே அறுத்துக்கோ, நீனே போய் வைக்கோலையும் எடுத்துக்கோ, வேலையை டபுளாக்கு அப்படின்றான் பாருங்க. இப்போ எல்லாரும் போய் மோசைட்டு சரி பார்வோன்ட்ட முறையிடுறாங்க. என்ன இது திடீர்னு என்ன சட்டம் போடுறீங்க, ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ஜனங்களுக்கு தெரியாது மோசே மூப்பர்களோட போனது. மோசே மூப்பர்களோட போனது யாருக்கு தெரியாது? ஜனங்களுக்கு தெரியாது பாருங்க. அவர் சொல்றாரு, பார்வோன் சொல்றாரு, இப்போ மோசையும் அவன் கூட்டமும் வந்துச்சு, வந்து உன்னைய இது நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்க, ஒர்ஷிப் பண்ணதுக்கு கூப்பிடுது, அதனால என்ன பண்ணிவிட்டேன், வேலையை டபுள் ஆக்கிட்டேன் அப்படின்னு உடனே இப்போ ஜனம் என்ன பண்ணுது? மோசைக்கு விரோதமா எழும்புது பாருங்க. எழும்பி, எப்பா சும்மா கிடக்கிறதுக்கு இல்லாம எதுக்கு அவனை வாழை வச்சு என்னைய வெட்டதுக்கு கொல்றதுக்கு நீ அலோவ் பண்ற? வாழை வச்சு வெட்ட அப்படியே இருக்குது இல்லையா? யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் பாருங்களேன், 20 முதல் 23. எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயந்திருக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்ப போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்பினீர்? கூட்டு சொன்னது என்னது? ஜனத்தை விடுதலையாக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஜனம் என்ன சொல்லுது? அவனே எங்களை கொன்றுவான் அப்படின்னு சொல்லுது பாருங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்றான்? மோசே கர்த்தருக்கு நேராக திரும்பி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றான். நீங்க இந்த முழு அதிகாரத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல கான்வர்சேஷன்ஸ் ப்ராப்ளம் பெருசா இருக்கு, கான்வர்சேஷனும் பெருசா இருக்கு. போக 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 பார்த்தா ப்ராப்ளம் பெருசா தான் இருக்கு, ஆனா கான்வர்சேஷன் குறைஞ்சிருது. ஆமென். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல தேவனோடு முறையீடு எல்லாம் குறைஞ்சு, ஆமென், ப்ராப்ளம் இருக்கட்டும், ப்ராப்ளம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே செயல்ல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லாம ஆகுது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. முதல்ல ப்ராப்ளம் பெருசா இருக்கு, கான்வர்சேஷனும் பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ப்ராப்ளம் பெருசா இருக்கு, கான்வர்சேஷன் சிறுசா இருக்கு, சொல்யூஷன் பெருசா இருக்கு. சொல்யூஷன் பெருசா இருக்கு. இந்த வருஷம் இதுதான் நடக்க போகுது. சரி, இவ்வளவு காரணத்திற்கும் இவ்வளவு காரியங்களுக்கும் இடையில் நின்னது என்ன? இடையில் நின்னது என்ன? மோசையை அழைக்கும் போது இப்படி சொல்லி அழைக்கிறார் பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த வல்லமையெல்லாம் காட்டு, இதெல்லாம் செய்யி, ஆனா பார்வோன் அனுப்ப மாட்டான். இப்படியே சொல்லிட்டார் ஆண்டவர். பார்வோன் என்ன பண்ண மாட்டான்? அனுப்ப மாட்டான். 3:19 எடுங்க. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒழிய, இதுல வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. ஆக்சுவலி இது இப்படி வந்திருக்க கூடாது. எகிப்தின் ராஜா கமா போட்டிருக்கணும். கமா போட்டு மைட்டி ஹேண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்திருக்குது. இதுல சாதாரணமா கை வல்லமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது பாருங்க. ஏதோ அவனுடைய கை வல்லமைங்கிற மாதிரி டக்குன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? எகிப்தின் ராஜா என்னுடைய கையின் வல்லமையை கண்டால் ஒழிய விடமாட்டான் அப்படின்னு இருக்குது. சில டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லி இருக்குன்னா, கை வல்லமையே வந்தாலும் விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. டோட்டலி ராங். இங்க என்ன சொல்லுதுன்னா, என் கை உன் கூட இருக்கிறத அவன் பார்ப்பான், அப்ப விட்டுருவான் அப்படிங்கிறார். புரியுதா? என் கையே உன் கூட இருக்கிறத பார்ப்பான், அப்ப விட்டுருவான் இப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாரு? அழைக்கிறார். இப்போ பாருங்களேன், 6ஆம் அதிகாரம். பெரும்பாலும் மோசே செய்த அற்புதங்களை நிறைய பார்க்குறோம். அவனுடைய கை கோலை நீட்டும் போது செங்கடல் பிறந்து இதெல்லாம் பார்க்குறோம். நான் ஏன் இதை எடுத்து சொல்கிறேன்னா,
மோசேயும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான், சரியா? மோசேயும் டிப்ரெஷனுக்குள்ள போன. அதனால தான் இந்த வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அவன் கான்வர்சேஷன் ஜாஸ்தியாக இருந்தது, அவன் வேண்டான்னு சொன்னான், அவன் தெக்குவாயின்னு ஒத்துக்கிட்டான், அவன் வெளியில் வர்றது கஷ்டப்பட்டான், ஜனங்கள் எல்லாம் அவனை திட்டுறாங்க, கல்லெறியதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் அவனுடைய ஃபெயிலியர்ஸ், வீக்னஸ். இதையும் ஏன் வேதம் பதிவு பண்ணி வைக்குது? ஏன்னா அவனும் நம்மள மாதிரி தான் இருக்கிறான். அவனுக்கு சூப்பர் நேச்சுரல் நடந்திருக்குன்னா உனக்கும் நடக்கும். அவனை நான் தலைவனாக்கணும்னா உன்னையும் நான் தலைவனாக்குவேன். எது அவனை தலைவனாக்கினது? ஆமென். 6வது அதிகாரம் அப்பொழுது 1வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். இது உங்களுக்கான தீர்க்க தரிசனம். உங்களுக்கு எதிரடையா இருக்கிற காரியங்களை தேவன் ஒரு காரியத்தை செய்யறத இப்பொழுது காண்பீர்கள். நாளைக்கு அல்ல, நேற்று அல்ல, இன்னும் 2 வாரம் கழிச்சு அல்ல, இப்பொழுது காண்பீர்கள். இப்பொழுது. தூங்கி எந்திக்கிறவனுக்கு தான் நேற்று இன்று நாளையெல்லாம். தூங்கி எந்திக்கிறவனுக்கு தான் நேற்று இன்று நாளை. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அவருக்கு நாளைக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்போ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ மட்டும்தான். ஆமென். பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை, இல்ல சொல்லுங்க, பலத்த கையை கண்டு, இல்ல சத்தமா சொல்லுங்க, பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்தில் இருந்து துரத்தி விடுவான். எது டிஃபரன்ஷியேட்டை உண்டு பண்ணுது? எது மாற்றத்தை உண்டு பண்ணுது? எது 40 வருஷம் வாழ்க்கையை இழந்தவனுக்கு வாழ்க்கை கொடுக்குது? எது 400 வருஷம் அடிமைத்தனது வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்குது? எது கானானுக்குள்ள பிரவேசிக்க வைக்குது? எது பாலும் தேனும் ஓடக்கூடிய நலமும் விசாலமான தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது? அவருடைய கரத்தின் வல்லமை. ஆமென். அவருடைய கரத்தின் வல்லமை. அதுதான் இந்த வருஷத்துக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். அவருடைய கை நம்மளை பிடிக்கிற வருஷம். அவர் கையை பிடிச்சா வல்லமை வெளியரங்கமாகும். இதை அறியீர்களா? ஆமென். இப்ப அறிஞ்சுக்கிட்டீங்களா? மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நம்ம அறிஞ்சுக்கிட்டோமா? இவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்கள், 10 வாதைகள், செங்கடல் பிளந்தது, எல்லாவற்றுக்கும் பின்பதாய் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, என் கையின் வல்லமை அப்படிங்கிறார். ஆமென். ஓஹோ, அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஜனத்தை விடுதலையாக்கினவரை துதியுங்கள் அப்படிங்கிறான் பாரு. ஹalleluya. glorious father, glorious father, glorious father. வேதம் இப்படியே பதிவு பண்ணுது. என்ன பண்றான்? பார்வோன் என்ன பண்றான்? அனுப்பி விட்டான் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஜனங்களை என்ன பண்றான்? அனுப்பி விடுறான். எல்லாம் சொல்லுங்க, அனுப்பி விடுறான். எவன் ரெஃப்யூஸ் பண்றானோ அவனே சென்ட் ஆஃப் பண்ணி விடுறான். ஆமென். கை உள்ள வந்ததுன்னா, கரம் உள்ள வந்ததுன்னா தடுத்தவனே அனுப்பி விடுவான். ஆமென். இந்த யாத்திராகமம் 3:19 சில டிரான்ஸ்லேஷன்ஸ் இப்படி சொல்லுது, unless a mighty hand compels him. என்னுடைய கரம் உனக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்வதற்காக பார்வோனை கட்டாயப்படுத்தும் அப்படின்னு இருக்கு. கம்பல் பண்ணும் அப்படின்னு இருக்கு. உனக்கு ஒண்ணுன்னா ராஜாக்கள் எல்லாம் கம்பல் பண்ற தேவனாய் அவர் கரம் என்ன பண்ணுது? சிலதை கம்பல் பண்ணுது. ஆமென். நான் சொல்றேன், உங்களுடைய பதவி உயர்வு, உங்களுடைய ப்ரமோஷன், உங்களுடைய இன்க்ரிமெண்ட், உங்களுடைய உயர்வு, உங்கள் குடும்பத்திற்கு தேவையான உயர்வுகள், மல்டிப்ளிகேஷன், இவைகள் எல்லாவற்றுக்கும் தரமாட்டேன்னு சொல்றவங்க கூட தந்துட்டு போற அளவுக்கு ஒரு கம்பல்ஷனை இன்றைக்கு தேவன் செய்வார். ஆமென். அவருடைய கரத்தின் வல்லமை. சொல்லுங்க, கரத்தின் வல்லமை. அவருடைய கரத்தின் வல்லமை. mighty hand of God. அதுதான் இன்னைக்கு உங்களை பிடிச்சிருக்குது. பிடிச்ச கரம் உங்களை மட்டும் பிடிக்கல, எங்க அழுத்தம் கொடுக்கணுமோ அங்க அழுத்தம் கொடுக்குது. ஆமென். பிடிச்ச கரம் உங்களை மட்டும் பிடிக்கல, உயர்த்துறது உங்களை மட்டும் உயர்த்தல, எங்க அழுத்தம் கொடுக்கணுமோ அங்க அழுத்தம் கொடுக்குது. இன்றைக்கு இரவு வேதம் அப்படிதான் சொல்லுது, இப்பொழுது நீ காண்பாய் அவருடைய கரத்தின் வல்லமையை. இப்பொழுது நீ காண்பாய், இப்பொழுது நீ காண்பாய், இப்பொழுது நீ காண்பாய், இப்பொழுது நீ காண்பாய், இப்பொழுது நீ காண்பாய். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Father. அப்படியே தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த கரத்திற்கு நேராக உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள். அவர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார் என்பதை ஜென்டலா ஒத்துக்கோங்க. எஸ் லார்ட், நான் ஒவ்வொருநாளும் நீங்க விட போறதில்லை. நன்றி சொல்லுகிறேன் டாடி. தேங்க்யூ லார்ட், எங்கள் கரத்தை நீர் பிடித்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நாளில் உச்சரித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் வீணாய் தரையில விழுவதற்கு நீர் அனுமதி தருவதில்லை டாடி. அவைகளை கைகளில் ஏந்தி எங்கள் தலையின் மீது வைக்கிறீர், எங்கள் குடும்பத்தின் மீது வைக்கிறீர்,
எங்கள் பொருளாதாரத்தின் மீது வைக்கிறீர், எங்கள் வாழ்க்கையின் மீது வைக்கிறீர், எங்கள் சரீரத்தின் மீது வைக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். சுகத்தை பற்றி சொன்ன வார்த்தைகள், செழிப்பை பற்றி சொன்ன வார்த்தைகள், சமாதானத்தை பற்றி சொன்ன வார்த்தைகள், இது எல்லாவற்றுக்கும் அச்சாரமாய் உடைய கரம் இருக்கிறது டாடி. இறுக பிடித்திருக்கிற இந்த ஹசாக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த தாவீதின் வருஷத்திற்காய் நன்றி சொல்லுகிறேன் டாடி. எப்படி மோசையின் கரத்தை நீர் பிடித்தீரோ அப்படிதான் யோசுவாவின் கரத்தை பிடித்தீர், அப்படிதான் நீர் தாவீதின் கரத்தை பிடித்தீர், அப்படிதான் உம்முடைய பரிசுத்தவான்களுடைய கரங்களை நீர் பிடித்தீர், அப்படியாகத்தான் நீர் எங்களுடைய கரத்தையும் இன்றைக்கு பிடித்திருக்கிறீர். அவர்களுக்கு ஒரு நன்மையும் தப்பவில்லை என்றால் எங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையிலும் நாங்கள் தப்ப முடியாது டாடி. கர்த்தாவே, யாருக்கு நன்மை செய்யலாமோ என்று இந்த கண்கள் சுற்றி திரிந்து இன்றைக்கு இந்த சபையில் வந்து இறங்கி இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். இந்த அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. உம்முடைய வல்லமையை அதிகரிக்கிறார் என்கிற அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வல்லமையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர் என்கிற அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நீர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறீர் என்கிற அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நன்றி சொல்லுகிறோம் டாடி, நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஆமென். விதைக்கிற நேரம் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் விதைக்கலாம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ஆன்லைனில் பார்க்குற நீங்களும் விதைக்க ஆரம்பிக்கலாம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா ஓசன் ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், ஜெயம் நமக்கு அளிப்பார். வார்த்தையை சொன்னார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஆமென். தேவன் உங்களை ட்ரையல் அண்ட் எரர்ல வைக்க விரும்பல. நீங்களா போய் பழகி முட்டி மோதி மூக்கு உடைஞ்சு அப்படி ஒரு சம்பாத்தியத்தை தேவன் உங்களுக்கு வைக்கவில்லை. நீங்கள் எளிதாய் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க ஏமாந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஒரு ரூபா கூட நீங்க ஏமாற மாட்டீங்க. இனி அறுவடை உண்டாகும். அந்த 10 முறை சம்பளத்தை மாற்றுறதுக்கு உண்டான எல்லா அறுவடையும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு உண்டாகும்.